ஹை கேஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம நருட்டோ சீரிஸில் ஒரு சில யூனிக்கான டெக்னிக்ஸ் இருக்குது. அதை ஒரு சில யூசர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு 5 யூசர்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இருக்கிற யாரையும் நாங்கள் ரேங்க் பண்ணல, இவங்க ஃபஸ்ட்டு இவங்க செகண்ட்னு. ஸோ கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ரேங்க் பண்ணி விட்டு போயிருங்க. 5வது இடத்துல இருக்கிறது சசோரி தான். ஆக்சுவலாக இவன் ஒரு பப்பட் மாஸ்டர். பொதுவாக பப்பட் மாஸ்டர்னா பப்பட்ஸ் அருமையாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அதை வச்சு ஃபைட் பண்ணுவாங்க. ஆனால் இவன் தன்னைத்தானே ஒரு பப்பட்டாக மாற்றிருந்திருப்பான். நம்ம நருட்டோ யூனிவர்ஸில் எத்தனையோ பப்பட் மாஸ்டர் இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம சசோரி மட்டும்தான் தன்னைத்தானே பப்பட்டா மாத்திருந்திருப்பான். ஸோ இதனால தான் இவன் நம்மளோட லிஸ்ட்ல இடம் வச்சிருக்கான். இதுக்கு அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது யாருன்னா காக்குசு தான். ஆக்சுவலா காக்குசு இம்மோர்டல் மாதிரி நருட்டோ யூனிவர்ஸ் சுத்திக்கிட்டு இருந்திருப்பான். ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் ஹோகாகே காலத்துல இருந்து வாழ்ந்து வந்துகிட்டு இருந்திருப்பான். அது எப்படின்னா ஆக்சுவலா நம்ம காக்குசுக்கு 5 ஹார்ட்ஸ் இருக்கும். அந்த 5யும் டெஸ்ட்ராய் பண்ணா மட்டும்தான் அவனை கொல்ல முடியும். ஸோ இது ஒரு யூனிக்கான டெக்னிக்கா இருக்கிறதுனால தான் இவன் நம்மளோட லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்கா. இந்த லிஸ்ட்ல அடுத்தபடியா இருக்கிறது யாருன்னா கொனன் தான். நம்ம கொனன் வந்து பேப்பரா மாறுவா. அது மட்டும் இல்லாம நருட்டோ யூனிவர்ஸ்லயே இந்த டெக்னிக்கா அவன் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்திருப்பா. சோ இதனால தான் இவன் நம்மளோட லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்கா. இந்த லிஸ்ட்ல அடுத்தபடியா இருக்கிறது யாருன்னா நம்ம ஹஷிராமா செஞ்சு தான். ஆக்சுவலா நம்ம ஹஷிராமா செஞ்சுவை பத்தி தனியா சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. இவரோட உட் ரிலீஸை பத்தி எல்லாருக்குமே தெரியும். இந்த உட் ரிலீஸை நருட்டோ யூனிவர்ஸ்ல நம்ம எமோட்டோ மாதிரியான ஆளுங்கள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா நம்ம ஹஷிராமா செல்ஸ் மூலமா தான் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களால அதை தனியா யூஸ் பண்ணி இருந்திருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹஷிராமாவோட செல்ஸை வச்சு பருட்டோல கூட பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கும். சோ இதனால தான் இவர் நம்ம லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்காப்ல. இந்த லிஸ்ட்ல ஃபைனலா இடம் பிடிச்சிருக்கிறது யாருன்னா நம்ம ஹிடன் தான். ஆக்சுவலா ஹிடன் ஒரு இம்மோர்டல். அவன் எப்படி இம்மோர்டலா மாறி இருந்திருப்பான்னா ஜெய்ஸ்கின் அப்படின்னு ஒரு கார்டுக்கு பலி கொடுக்கறது மூலமா இம்மோர்டலா மாறி இருந்திருப்பான். இவங்கிட்ட என்ன எபிலிட்டி இருக்கும்னா ஆப்பர்னண்டோட ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிட்டா கூட போதும், இவனை எங்க டேமேஜ் பண்ணாலும் ஆப்பர்னண்ட்டுக்கும் அங்க டேமேஜ் ஆகும். இதை வச்சு பல பேர் பல விதமா போட்டு இருந்திருப்பான். இந்த மாதிரி ஒரு யூனிக்கான எபிலிட்டி இருக்கிறதுனால தான் இவன் நம்மளோட லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்கான். கடைசியா உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரு யூசரோட பவர்ஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க.